ஹாய் நண்பா நண்பீஸ். நாங்கள் எதிர்பார்த்தோம், ஏமாந்தோம், இனி போராட்டம் தான். இந்த டயலாக் நான் சொல்லலை. நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது முரசு கொட்டி சொல்கிற வார்த்தையாக இது இருக்குது. எதிர்பார்த்தாங்க, ஏமாந்தாங்க, இனி போராட்டம் தான். இந்த டயலாக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மத்தியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்ததும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இது அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வேக்கன்சி காலியாக இருக்குது. ஆமாங்க, 4 லட்சத்துக்கு மேலே வேக்கன்சி காலியாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ஊழியர்களுக்கு பயங்கரமாக வேலை பளு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமான கோபம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ். போன ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்க வேண்டிய டிஎன்எஸ் அலவன்ஸு இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 மாதம் மேலே ஆகுது. ஆனால் இவங்க இன்னமும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன் பீகார், ராஜஸ்தான் மாதிரி ஸ்டேட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு இன்னமும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு கோபமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இதுக்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குழுவும் பார்த்தீங்கன்னா இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அந்த அறிக்கை விஷயமா எந்த அப்டேட்டுமே இல்லை. அந்த குழு எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்களோன்னு தெரியல. அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கண்டிப்பாக நாங்கள் வந்தால் பண்ணுவோம் சொன்னாங்க. எதுக்கு அந்த குழு ஃபார்ம் பண்ணோம்? டைரெக்டாக அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றிருக்கலாமே அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய கேள்வியாக இருக்குது. இதனாலே மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. இதனால் அரசு ஊழியர் சங்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய தொடர் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது சும்மா ஒரு நாள் போராட்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நவம்பர் 18ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவும் நம்ம அரசாங்கம் மசியலைன்னா டிசம்பர் 4, 5ஆம் தேதிகளில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம். அடுத்த ஜனவரி 2026 பார்த்தீங்கன்னா மாதம் பூரா பிரச்சார இயக்கமாக சென்னையில் பெரிய மாநாடு, கோரிக்கை பேரணி அடுத்தடுத்து நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஃபைனல் வார்னிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10, 2026 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரொம்பவே வருத்தப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே முரண்பாடாக இருக்குது. போன ஆட்சி காலத்தில் எங்களை கூப்பிட்டு எதுவுமே பேசலை. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஏன் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை கூட 5% குறைச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு இந்த சமரசம் இல்லாத போராட்டத்தை கையில் எடுக்கிறத தவிர வேறு வழியே இல்லைன்ட்டு ஆவேசமாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு சங்கமும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18ஆம் தேதி வேலை நிறுத்தம், டிசம்பர் 4 மறியல் போராட்டம், 2026 ஜனவரி முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா காலவரையற்ற வேலை நிறுத்தம்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் தமிழ்நாடு ஒரு பெரிய போராட்ட காலத்துக்கு தயாராகிருச்சு. இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.